காரில் இருக்க முடியும்னு பார்த்துக்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிளம்பிட்டோம். நாங்கள் காரில் தான் கிளம்புறோம். எங்கன்னா டெல்லி வரைக்கும் தான் காரில் போகிறோம். ட்ராவலை பற்றி வழியில் ட்ராவலை காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு. ஓகேவா? எல்லாருக்கும் பேக்கெல்லாம் ஷிஃப்ட் பண்ணியாச்சு. இப்போ ஹைவேல தான் இருக்கும். NH44 நம்ம ஊர்லேருந்து வர கன்னியாகுமரிலேருந்து வர NH44. ஓகேவா? எல்லாரும் பாய் சொல்லுங்க. நீ பாய் சொல்லு. சிண்டுமா பாய் சொல்லு. லக்ஸுக்கு பேக்கில் சீட்டு செட் பண்ணியிருக்கோம். சிண்டு ஃப்ரண்டில் உட்காந்துருக்கோம். ஃபஸ்ட் டைம் நம்ம ஊர்லேருந்து கார் கொண்டு வரும்போது என்னென்ன இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு டயர் வந்து இதாகிட்டு பஞ்சர் ஆகிட்டு. பஞ்சர்னால் ஒரு ஆணி குத்தி அப்படியே என்னன்னா எனக்கு தெரியல. நல்ல நம்ம மழையாக இருந்து நைட் ஆகிட்டு ஒரு 11:30 அந்த டைம் இருக்கும். எனக்கு தெரியல, ரொம்ப மழையாக இருந்து அப்புறம் என்னென்ன அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு சவுண்டு கேட்டுகிட்டே இருந்துச்சு. நான் அதை சொல்லிகிட்டே தான் இருந்தேன் என்கிட்ட. சவுண்டு கேட்குது, அது மழை வெள்ளம். ஆமாம், அவர் என்னென்னா அவர் டயர் நாசம் ஆகிட்டா. அப்படியே கவனிக்கல. அப்படியே இதே டயரில் இங்கேருந்து ஒரு 7-8 கிலோமீட்டர் அப்படி 7-8 கிலோமீட்டர் இருக்கும். இப்போ ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆன அப்புறம் அங்கே போன பிறகு தான் தெரியுது ட்ரம்மில் வண்டி நிற்குது. ட்ரம்முன்னா டயர் ஃபுல்லாக நாசம் ஆகிட்டேன். அப்புறம் ஸ்டெப்னியே போட்டோம். சரி போகிறோம். நீ எங்கே போகிறேன்? வெள்ளமா வீட்டிலேருந்து இறங்கி ஒரு அரை மணிக்கூர் கூட இருக்காது. 2 பேரும் அதுக்கடையில் டயர்ட் ஆயிடுச்சு. ஒரு ஆள் மடியில் உறங்க, ஒரு ஆள் இருந்து உறங்க பொசிஷனே ஒரு ஆள். மேலே குரங்கு மாதிரி என் தலைக்கு மேலே ஒரு ஆள் இருக்குது. ஒரு இடத்துல பிரேக் பண்ணாலே அவ்வளோதான். எங்கேயாவது பிரேக் எடுத்தாலே டைம் போயிடும். பஞ்சாபிங்களோட ஸ்பெஷல் டே. இவங்க வந்து என்னென்னா ரோடு ஃபுல்லாக கார் பைக் எல்லாத்தையும் வந்து ஸ்டாப் பண்ணி ரோப் ஜாம் அப்புறம் ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டே இருக்காங்க ஃபுல்லாகவே. முதல்ல ஏதோ தண்ணி கொடுக்காங்கன்னு சொல்லிட்டு வேண்டாம் போவோம்னு சொன்னால் அப்புறம் ஏதோ தட்டில் கொடுத்தாங்க. அதை பார்த்துட்டு ஏதோ ஸ்நாக்ஸுங்க ஒரு நிறுத்துங்க. சரி பார்ப்போம் என்ன ஸ்நாக்ஸ்ன்னு. என்ன செய்யறதுக்கு கிடச்சிக்க பாருங்க. இதான் ஸ்நாக்ஸ். கடலையும் அந்த இனிப்பு மிட்டாய் கோயில் கடையில் பிரசாதம் பார்த்தீங்களா? தெரியுதா? என்ன 2 இருக்கும் ஸ்நாக்ஸ் போட்டு நல்லா இருக்கும். இப்படி அடுத்து தண்ணி குடிப்போம். டிரைவிங் வந்து ஃப்ரீ மைண்டில் தான் பண்ணணும். இப்போ தான் லைட் ஃப்ரீ மைண்ட் ஆயிடுது. ஆமாம், நல்லா அறத்தறுத்தும் ஆட்டம். கிளம்புமா? சொல்லு நல்லா இருக்கும். சூடாக இருக்கும். சூப்பராக இருக்கும். வருவோம். ஏன்னா கருப்பு கடலை. ஓகே ஃப்ரெண்ட், பார்ப்போம். பேக் வை. சீட் பெல்ட் இல்லையா? என்ன டேஸ்டினா அது கேசரி யாரா? பேர் ஏதோ பண்ணீங்கன்னா பிடிக்காது. என்ன பிடிச்சிருங்க. நம்ம ஒரு சர்வத்து மாதிரி ரோப் ஜாம்னு சொல்லுவாங்க. ரோப் ஜாம் ஏதோ சொல்லுவாங்க. இது என்ன பிரதர்? மியூட் விண்டோ க்ளோஸ்டு மல்டி. அது ஓகே கொடுக்குறது கொடு. வந்துட்டு கலைஞ்சாத வேண்டாம் வழி. ஏற்கனவே பெட்ரோல் ஃபுல்லாக தான் இருந்தாலும் ஒருக்கா கூட செக் பண்ணுவோன்ட்டு ஃபுல் பண்ணேன். ஒரு 900 ரூபாய் வந்து அப்புறம் ஃபுல் பண்ணிட்டு ஓகே திரும்ப கிளம்பலாம். எப்படி இருக்கிறீர்கள்?
கறி இருக்கு கலஞ்சி எப்படி கெட்டிதான் வைக்கணும். என்ன அந்த ஐஸ்கிரீம் இருக்கும். அப்புறம் கொஞ்சம் தூரம் ஓட்டிட்டு அப்புறம் கொஞ்சம் பிரேக் எடுக்கலான்ட்டு அடுத்து கொஞ்சம் பிரேக் எடுத்தோம். வண்டியும் கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுத்துட்டு அப்படியே வீட்டிலேருந்து கொஞ்சம் இட்லி கொண்டு வந்தோம். இட்லி கொஞ்சம் ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்டுட்டு அடுத்து கிளம்பலான்னு அடுத்த பிளானில் இருக்கோம். சாப்பிட்டுட்டு வண்டிக்கும் கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுத்துட்டு வண்டி பேக் வண்டி வண்டியும் கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுத்துட்டு இந்த இடத்துல கிளம்ப போகிறோம். நைட்ரோஜன் ஏறு தானே, நல்ல டயர் அவ்வளோவா சூடாகலை, ஹீட் ஆகலை. வெளியே நல்லா ஹீட்டாக தான் இருக்குது. 4 டயரும் பரவாயில்ல, ஹீட்டெல்லாம் கம்மியாகிட்டு. இது நம்ம கிளம்பலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிளம்புறோம். பிரேக் எல்லாம் எடுத்து முடிஞ்சு சாப்பிட்டாச்சு, ஐஸ்கிரீம் சாப்பிட்டாச்சு. சிண்டை கிளம்பாமா? வண்டியும் டயரெல்லாம் நல்லா நார்மல் ஆகியாச்சு. நல்ல நிழலில் தான் நிறுத்தணும். இந்த வெயிலில் ஒரு மரம் கிடைக்கிறது கஷ்டம், நிழலான இடம். திரும்ப நம்ம பயணத்தை தொடங்குவோம். வீடு எடுக்கிறோம், இல்லாட்டி நாங்கள் எப்பவுமே எங்கே போய் சேர்ந்துருக்கோம். கூகுள் மேப் போட்டு ஒழுங்காக தான் வந்துட்டு இருந்தோம். என்னென்னா வழியில் வந்துட்டு இருக்கும்போது நம்ம ரோடு வந்து பிளாக்கு. ஹரியானா பார்டரில் வந்து அந்த போராட்டம் நடக்குது. ஹரியானா அப்புறம் பஞ்சாப் பார்டரில் வந்து அந்த போராட்டம் நடக்குது. ஃபுல்லாக அவங்க அந்த NH44 என்னென்னா எத்தனை கிலோமீட்டர் வச்சுருப்பாங்கன்னு தெரியல. அந்த டிராக்டரு அப்புறம் அந்த விவசாயம் பண்ணுறது ஃபுல்லாக கூடாரம் போட்டு என்னென்னா பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. வண்டியெல்லாம் வந்து சுற்றி போக வேண்டிய சுச்சுவேஷன் ஆகிட்டு, இங்கே நாங்கள் ஒரு ரோடே இல்லை, பண்ணி வச்சுருக்காங்க மண்ணெல்லாம் போட்டு. ரொம்ப ஆஃப் ரோடுனா ரொம்ப ஆஃப் ரோடு. அதிலோடு தான் போயிட்டுருக்கோம். 1-2 வண்டிகள் வந்துட்டுருக்கு. பெரிய வண்டியில் எங்கோடி போகுதுன்னு தெரியல, சின்ன வண்டி தான் போகுது ஃபுல்லாகவே. ரொம்ப த்ரில்லாக இருக்குது. இவா கொஞ்சம் நேரத்தில் ஆஃப் ஆகிட்டா. என்னங்க நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு. பயப்படாத போன்னு நான் சமாதானப்படுத்தி வச்சுருக்கேன். நான் போகிறோம். நல்ல அழகாக இருக்குது இந்த இடமும். இதுவும் கொஞ்சம் ஒரு த்ரில்லிங்காக தான் இருக்குது. ட்ரெயினெல்லாம் ஆல்ரெடி லேட்டாக தான் போகுது. 7 மணிக்கு ஒரு 5 மணிக்கு ஒரு 8 மணிக்கு ஒருன்னு தெரியும். ஆனால் வந்து ரோடு பிளாக்குன்னு தெரியாது. நான் மனசில் நினச்சேன் ரோடு பிளாக்காக தான் இருக்கும் அப்படின்னு. நான் ஃபஸ்ட்டே எனக்கு ஒரு சின்ன ஒரு மைண்டில் இருந்தது. அது கரெக்டாக தான் இருக்குது. அந்த மாதிரி போட்டது ஃபுல்லாக வச்சு இந்த ரோடை வந்து பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம கொஞ்சம் சுற்றி போகணும். இங்கே போகணும். வந்து கோகுல் மேப் பார்த்துக்க. மேப்பை காட்டு, மேப்பை எடுத்துக்க. சுற்றி போகணும்ல. இல்லை ட்ரெண்டுங்க, நெக்ஸ்ட் ட்ரெண்டுங்க.
எப்படி வாஷ் பண்ணி கொண்டு வந்தோம் பாருங்கள். ஆஃப் ரோடு முடிஞ்ச உடனே நம்ம வண்டியோட கண்டிஷன் பாருங்கள் எவ்வளோ மண்ணு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் வந்து சாயை குடிச்சு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக விளாண்டுட்டு வந்துருக்கோம் பாருங்க. எல்லோரும் உட்காந்துருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாயை குடிச்சிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு அமைதியாக தான் ஓட்டுறோம். ரொம்ப பொறுமையாக சமாதானமாக தான் ஓட்டுறோம். அங்கே பாருங்க ஒரு மீசக்காரர் தெரியுதா, பஞ்சாபி. லைட்டிங் அழகாக இருக்குது. நோய்டா வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். வண்டியை பார்க் பண்ணணும். பார்க் பண்ணிவிட்டு ட்ரெயினில் தான் போகணும். இங்கே வந்து சாப்பிட்றதுக்கு வந்து இங்கே ஒரு வந்திருக்கோம், சாப்பிட வந்திருக்கோம் ஒரு ஹோட்டலில். சாப்பிட்டுட்டு இங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு காலையில் நம்ம ட்ரெயின் ஏற வேண்டியது தான். பாருங்கள் ஹோட்டல் எப்படி இருக்குதுன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ரொம்ப லாங்காக போயிட்டுருக்கு. இதோட இந்த விலாகை நாங்கள் முடிக்கிறோம். ட்ரெயினில் வந்ததை பற்றி அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ட்ராவல் வீடியோ வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.